Hello friends, welcome to South Indian Culinary YouTube channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் செய்ய போறோம். ராகி அடை உருண்டை. இதை எப்படி ரொம்ப டேஸ்டா ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பவுல்ல 2 கப் அளவு ராகி மாவு சேர்த்துக்கலாம். அதாவது கேழ்வரகு மாவு. இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காம மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. ரொம்பவும் தண்ணியா பிசையக்கூடாது. பாருங்க, இந்த அளவுக்கு மாவு கெட்டியா இருக்கணும். இப்போ இதுல இருந்து ஒரு உருண்டை எடுத்து நம்ம அடை தட்டிடலாம். அடை தட்டுறதுக்கு சுத்தமான கிளாத்தை தண்ணியில நனைச்சு எடுத்துக்குங்க. இப்போ இதுல வச்சு நம்ம அடை தட்டிக்கலாம். பாருங்க, உருட்டி வச்சிருக்க மாவை எடுத்து கையால இது மாதிரி ஈவனா ரவுண்ட் ஷேப்புக்கு விரிச்சு விட்டுக்கலாம். பாருங்க, இது ரொம்பவே சாஃப்டா இருக்கும். நம்ம வெறும் பூரி கட்டில தட்டினா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால இது மாதிரி ஒரு கிளாத்ல நம்ம தட்டும் பொழுது எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நம்ம கிளாத்தோட அடிப்பக்கம் கையை வச்சு நம்ம திருப்பினோம்னாலே அடை நமக்கு உடையாம வந்துடும். பாருங்க, இப்போ இது நம்ம தோசைக்கல்ல போடலாம். கல்லை ஹீட் பண்ணிட்டு கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம தட்டி வச்சிருக்க அடையை சேர்த்து இதை 2 நிமிஷத்துக்கு நல்லா 2 சைடு வேகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. இதை மீடியம் தீயிலே தான் வேக வைக்கணும். நம்ம ரொம்ப அதிக ஃப்ளேம்ல வச்சோன்னா மேலே கருகிடும். நம்ம அடை வேகாம இருந்துடும். கேழ்வரகு பொறுத்த அளவுக்கு நல்லா வேக வச்சு தான் நம்ம சாப்பிடணும். அப்பதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்க, எல்லா அடையுமே நான் சுட்டுட்டேன். நான் எடுத்திருக்க மாவுக்கு 3 அடை வந்திருக்கு. இப்போ இதை நம்ம கையால பிச்சிக்கலாம். இதுவே வில்லேஜ் சைட்னா பார்த்தீங்கன்னா இது உரல்ல போட்டு இடிப்பாங்க. ஸோ சுட சுட உரல்ல போட்டு இடிச்சு அது கூட வெல்லம் வேர்க்கடலாம் சேர்த்து இடிக்கும் போது நல்லா மெல்ட் ஆகி சூப்பரா இருக்கும். நமக்கு சிட்டி சைடில் பண்றதுனால இது சின்ன சின்னதா பிரிச்சு நம்ம மிக்சியில போட்டு இதை அரைச்சு எடுத்துக்கலாம். ராகி ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி சிறுதானியத்துல நீங்க ஸ்நாக்ஸோ இல்ல கூழ் அது மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. பாருங்க, இப்போ இதை ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கலாம். இதுல தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. வெறுமனே அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இதை ஒரு பிளேட்ல மாத்தியாச்சு. நம்ம வச்சிருக்க வேர்க்கடலை இதோட சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலை, 1/2 கப் வெல்லம், 2 ஏலக்காய் இதோட சேர்த்து இதையும் நம்ம அரைச்சிக்கலாம். இது ரொம்ப மழமழன்னு அரைக்க கூடாது. கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்குங்க. பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை அரைச்சி வச்சிருக்க அடையோட சேர்த்து நல்லா கையால பிசைஞ்சிக்கலாம். எந்த அளவுக்கு பிசைறோமோ அந்த அளவுக்கு வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி உருண்டை சூப்பரா வரும். பாருங்க, இந்த அளவுக்கு பிசைஞ்சு நம்ம உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சவுத் இந்தியன் கலினரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.